ஹலோ மக்களே, வெல்கம் டு டாட்டி கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நார்த் இந்தியன் ஸ்டைல் ஜிலேபி தான் பண்ண போறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்துல 1 கப் அளவுக்கு சுகரும், அதே 1 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்திருக்கேன். லோ ஃப்ளேம்லேயே வச்சு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. அந்த சர்க்கரையெல்லாம் நல்லா கரையிற வரைக்கும். இது நல்லா குக் ஆகட்டும். அதுக்குள்ள ஒரு பாத்திரத்தில் 1 கப் ஆஃப் மைதா எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் ஆஃப் ரைஸ் பவுடர், 1/2 ஸ்பூன் ஆஃப் ஈனோ. ஈனோ எதுக்காக சேர்க்குறோன்னா, ஜிலேபி நல்லா மொறுமொறுப்பாக நல்லா பொங்கி வரணும், அதுக்காக தான். கலருக்காக நான் எல்லோ ஃபுட் கலர் எடுத்திருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் ஆஃப் கர்டும் ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரணும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் கரெக்டாக இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே உங்ககிட்ட பைப்பிங் பேக் இருந்தால் பைப்பிங் பேக் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி என்ன மாதிரி வீட்டில் இருக்க கவர் ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம செய்யக்கூடிய ஜீரா கம்பி பதத்துலையும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பதத்தில் இருந்தால் போதும். ஜீராவில் நான் கொஞ்சமாக குங்குமப்பூ ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான். நான் வீடியோக்காக ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா 1/2 ஸ்பூன் ஆஃப் லெமன் ஆட் பண்ணியிருக்கேன். லெமன் எதுக்காக ஆட் பண்ணுறேன்னா, ஜீராவை நம்ம ஆஃப் பண்ணதும் ஒரு கெட்டியான பதத்துக்கு வந்துடும். அந்த மாதிரி கெட்டியாகாமல் இருக்கிறதுக்காக தான் நான் லெமன் ஆட் பண்ணுறேன். அடுத்த ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கடைசி வரைக்கும் லோ ஃப்ளேமில் மட்டுமே தான் இருக்கணும். நம்ம ஆல்ரெடி பிளாஸ்டிக் கவரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்க ஜிலேபி மாவை எடுத்துக்கோங்க. அதோடைய முனையில் லைட்டாக சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு பொறுமையாக எண்ணெயில் போட ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு போடும்போது யாருக்கும் வராது, அப்புறம் போட போட வந்துடும். ஜிலேபி போட்டதுக்கப்புறம் மேலே பொங்கி வந்ததும் அதை 2 சைடும் திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் 2 சைடும் நல்ல குக்காகி சாப்பிட்றதுக்கு கிறிஸ்பியாக இருக்கும். ஜிலேபியை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்ததும் அதே சூட்டோட ஜீராவில் போட்டுடணும். ஜீராவில் ஃபுல் டேலாம் ஊற வைக்கணும்னு இல்லை, நல்லா 2 பக்கமும் ஜீரா படுற மாதிரி திருப்பி திருப்பி எடுத்துக்கோங்க. அடுத்த செட்டு ஜிலேபி எண்ணெயில் வேகிற வரைக்கும் இது ஜீராக்குள்ளே இருந்தால் போதும். அவ்வளோதான், கிறிஸ்பியான டேஸ்டியான ஜிலேபி ரெடி. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.